கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெறுவதே என்ற அன்பின் வாழ்த்துதலை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு இந்த ஒரு நாளிலே கர்த்தருடைய கிருபை இரக்கம் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை சந்திக்கவும் அவருடைய திவ்ய மகத்துவமுள்ள ஒரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக முதலாவது நம்முடைய இரட்சகர் பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலியமாக துதியும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு, விசேஷமாக மதுரை சபையாருடைய அன்பின் வார்த்தைகளை கூட தங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம இந்த ஒரு ஆராதனைக்கு நம்ம தலைப்பாக என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தரின் கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுல விசேஷமாக கர்த்தர் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பார் இல்லையா? ஆக்சுவலா கர்த்தரின் கேள்விகள் எங்கே கிடையாது. கர்த்தரின் கேள்விகள் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய விதமா கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? எங்கன்னு கேட்கலாம், எப்படின்னு கேட்கலாம், ஏன்னு கேட்கலாம், இப்படி நிறைய. ஆனா எங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருப்பாரு வேதத்துல. அந்த மாதிரி ஒரு 7 கேள்வி என்ன பண்ணிருக்கிறோம்னா செலக்ட் பண்ணிருக்கிறோம். சரிங்களா? எங்க அப்படின்னு கேட்ட கேள்வி, அந்த கேள்வி ஏன் கேட்டார், யார்கிட்ட கேட்டார், அதுல நமக்கு என்ன ஒரு படிப்பினை இருக்கு அப்படின்றத பாடம். சிம்பிளான ஒரு பாடம் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப கர்த்தர் அப்படின்னா யாரு? என்ன 2 பதில் வருது? 2 பேருக்கும் கர்த்தர் தான் பேரு. சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னா யாரு? பிதாவாகிய தேவன். புதிய ஏற்பாட்டுல கர்த்தர்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தரின் கேள்விகள் மட்டும் நம்ம காமனா போட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன இங்க பார்க்க போறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்தும் கேள்வி பார்க்க போறோம், புதிய ஏற்பாட்டுல இருந்து எங்கே அப்படின்ற கேள்வி பார்க்க போறோம். அப்படின்னா பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுல யார்தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா? பிதாவாகிய தேவன் கேட்டுட்டு இருக்கார். ஆனா யார் மூலமா தான் கேட்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் கேட்கிறார். சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல டைரக்டாவே தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்துட்டு இருக்கிறார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாகவே கேள்வி கேட்கிறார். இந்த ஒரு புரிதலோட நம்ம இந்த தியானத்துக்குள்ளாக போலாம். உங்களுக்கு தெரிஞ்சு எங்க அப்படின்னு எங்க கேட்டார், எங்க அப்படின்னு கேள்விய எங்க கேட்டார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்டார். வெரி குட். ஆதாம் பார்த்து என்ன கேட்கிறாரு? எங்க இருக்கிற? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாது. தெரியும். பதுங்கி இருப்பாரா? ஒளிஞ்சிருப்பாரு. சரி, வேற எங்க? யூதாஸ் எங்கன்னு கேக்குறாரா? எனக்கு என்னமோ அப்படி கேட்ட மாதிரி தெரியல. மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்க வந்திருக்கிறாய்ன்னு கேட்டாரு. எங்க காட்டி கொடுக்க வந்த அப்படின்னு கேட்கல. சரியா? வேற எங்க எங்கன்னு இன்னைக்கு ஃபுல்லா இதைத்தான் கேட்க போறோம். சரிங்களா? எங்க இருக்கு, எங்கன்னு கேட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவ என்னன்னு கேட்டிருப்பாரு? எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டாரா? சரி, இப்ப எங்கன்னு இருக்கக்கூடிய கேள்விகள் பார்ப்போம். அது ஏன் தேவன் தெரியாதுன்னு அல்ல. எங்கன்னு கேட்கிறாருன்னா அவர் ஒன்றும் தெரியாமலாம் கேட்கல. அவருக்கு எல்லாம் தெரியும். அடுத்து நடக்க போற முதற்கொண்டு என்ன ஆகுது நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன் எங்கன்னு கேட்டாரு அப்படின்றது பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன பாடம் பார்க்க போறோம். நீங்க சொன்ன மாதிரி யாருல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்? நம்ம தாத்தா கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீங்க சொன்னது வந்துருச்சா?
ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆதாம் என்ன பதில் சொல்றாரு? வாசிக்கலாம் 10வது வசனம். 10ஆம் வசனம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றார். பாருங்க, உங்க சத்தம் கேட்டுச்சு, நீங்க வர்ற சத்தம் கேட்டுச்சு, தப்பு பண்ணிட்டா ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடாதன்னு சொன்னா சரி அப்படின்னு கேட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஐஸ்கிரீம் தின்னும்போது வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்பாவோ அம்மாவோ, இவனுக்கு என்ன ஆயிரும்? ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிருக்கா. அந்த வாயில எல்லாம் இருக்க வச்சு கண்டுபிடிச்சு போடலாம். சரிங்களா? அந்த மாதிரி நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினாலே பயந்து, அதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தாரு, ஆனா இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அந்த ஃபீல் வருது, வந்து பயந்து ஒளித்து கொண்டேன், ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப தேவன் என்ன கேட்டார்? தேவனாய் கர்த்தர் என்ன கேட்டார்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி தன்மையில தான் அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு நல்லா அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் தேவன் ஆதாமை பத்தி எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கிறார்? என்ன சொல்றாருன்னு இதுதான் சொல்றாரு. அது அவருக்கே தெரியும். என்ன சொல்லுவாரு? இது இப்படி பதில் சொல்லுவார் போது கூட யாருக்கு நல்லா தெரியும்? தேவனுக்கு தெரியும். எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியும். என்ன ஃபீலிங்ல பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியும். இது எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் ஆதாம் எங்க, வேற ஆரியும் அப்படின்னு ஏன் கேட்கிறாரு? தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தேவன் நம்மளை கேட்கிறாரு, அவருக்கு தெரியலையோன்னு. சரி, இப்படி கூட நினைச்சிருக்கலாம். சகோதரர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒளிஞ்சுக்கிட்டா யாருக்கு தெரியாது? தேவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆதாமுக்கு தெரியுமா? ஆதாமுக்கு வந்து அனுபவமே கிடையாது. அப்பதான் ஏதேன் தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா அந்த லைஃப் என்ன பண்ணிருக்காப்ல, ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல. ஒளிஞ்சுக்கிட்டா யாருக்கு தெரியாது? தேவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது கிடையாது. அவருடைய கால்குலேஷன் ராங்கா போய் முடிஞ்சிருச்சு. சரியா? இப்ப மறுபடியும் கேட்கிறேன், எதுக்கு ஆதாமை பத்தி எங்க இருக்கிற ஆதாம்னு கேட்டார்? எங்க, எந்த பக்கம் நிக்கிறேன்னு கேக்குறாரா? எங்க இருக்கிறா? இந்த சைடா அந்த சைடு, ஆப்போசிட் சைடா அப்படின்னு கேட்டாரா? அப்படிலாம் கேட்கல. அப்படி கேட்கல. ஏன்னா இவர் பயந்துட்டார். யாருக்கு பயந்தார்? சாத்தானுக்கா பயந்தாரு? தேவனுக்கு தான் பயந்தார். அப்ப தேவனுக்கு பயந்துட்டாருன்னா தேவனை சார்ந்துதான் நிக்கிறார். ஆனா பயம், அவர் முன்னாடி போறதுக்கு பயம். அப்படிதான் இவர் பக்கம் தான் நிக்கிறார். சரிங்களா? இவருக்கு தான் அடுத்து பதில்லாம் இப்ப என்ன பண்றோம்னா சொல்லணும், சொல்றார். அதே மாதிரி கேள்வி என்னன்னா, எதுக்கு அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கிறார்? எங்க இருக்கிறான்னு ஏன் கேட்கிறார்? நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன், இருந்தாலும் நீங்க சொல்லணும் இல்லையா? அப்படின்னா தேவன் இப்ப நம்ம பார்த்த பரலோக மன்னால என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு பார்த்தோம். பாருங்க, தேவன் இங்க இப்ப ஒரு நீதி தான் செலுத்த போறார். ஆனா எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, அவன் தப்பு பண்ணிட்டார், கீழ்ப்படியாம போயிட்டார். ஆனா கூட அவர் தேடி வர்றார். அதான் தப்பு பண்ணவங்களை நம்ம யாராவது தேடி போவோமா? போக மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட், பக்கா பர்ஃபெக்ட் இல்லையா? அதனால நம்ம வந்து தப்பு பண்ண ஆளை வந்து பார்த்து என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், போக மாட்டோம், பழக மாட்டோம். கரெக்டா இல்லையா? அப்ப பாருங்க, ஆனா தேவன் தேடி வர்றார். ஏன் தேடி வர்றார்? புரிய வைக்கணும். என்ன பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும், புரிய வச்சு அந்த நிலைமையில இருந்து அவங்களை என்ன பண்ணணும், மாத்தணும்னு தேவன் விரும்புறார். அதனால அவர் தேடி வரார். பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில்
ஆட்டோல எழுதி போட்டு போயிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பின்னாடி பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் வந்தார் அப்படின்னு பார்க்கும். சரிங்களா? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் அவரே அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னு நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன பண்ணினார்? கொடுத்தார். சரிங்களா? அப்போ தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அவர் நம்ம தேடி வராரு. சரிங்களா? இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் 100% பர்ஃபெக்ட். நான் அப்படியே மீறுதல் இல்லாத சுத்தன் யோபு சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? அப்ப நமக்குள்ள ஏதாவது ஒரு சிந்தனை கூட ஏதாவது தவறாக இருந்திருக்கலாம். நம்ம தவறா ஒருத்தரை சிந்திச்சுட்டு இருக்கலாம், தவறான ஒரு கண்ணோட்டத்துல ஒரு விஷயத்தை அணுகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கூட தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்க நம்மளை உணர்த்துறதுக்காக வரார். இந்த பரிசுத்தலத்திலும் தேவன் நம்மளை சந்திக்க எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். எங்க இருக்கிறன்னா உன்னுடைய பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையில நீ இந்த ஓட்டத்துல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற, எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற? இல்ல தேங்கி ஒரே இடத்துல குட்ட மாதிரி கிடக்குறியா? இல்ல அசுத்தத்திலே வாழ்றியா? அசுத்தமா தான் சிந்திக்கிறியா? அசுத்தமா தான் செயல்படுறியா? அப்படின்னு எங்க எங்க இருக்க, நீ எந்த ஒரு நிலைமையில இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். புரியுதுங்களா? அதனாலதான் எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்றார்? சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப துன்மார்க்கன் சாகிறது. ஏன்னா துன்மார்க்கன் தன் வழியிலே நடந்தா அவன் என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். அதே போலதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு என்ன மாதிரி அவன ஒரு அட்வைஸ் ஜனங்களுக்கு போய் கொடுக்க சொல்றாருன்னா, துன்மார்க்கன் போய் நீ சொல்லு, டே துன்மார்க்கா, நீ துன்மார்க்கமா நடந்தன செத்து போயிடுவ. அதனால நீ அந்த துன்மார்க்கமான வழியை விட்டு என்ன பண்ண, வெளியே வா அப்படின்னு நீ சொல்லு. ஒருவேளை அவன் வந்துட்டானா ஓகே, வரலைனா ஓகே. ஆனா நீ சொல்லலைனா அந்த இரத்தப்பழி யார் மேல வரும்? ஓ மேல வரும் அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார். அப்போ தேவன் எதை விரும்புறாருன்னா பரிசுத்தத்தை விரும்புறார். அதே சமயத்துல அந்த பரிசுத்தத்தை நடைபிடிக்க வேண்டி தேவன் என்ன பண்றாரா, நம்மை அன்புடன் அந்த காரியங்களை புரிய வைக்கிறார். இப்போ தாவீதுகிட்ட போய் நாத்தான் தீர்க்கதரிசி போய் பச்சைப்பால் விஷயத்தை புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கணும்? அது நீங்க படிச்சிட்டீங்க. இப்ப நீங்க உங்கள்கிட்ட திடீர்னு உங்கள்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த பிரதர் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு. நீங்க போய் அந்த பிரதர்கிட்ட சொல்லி நீங்க அந்த பிரதரை என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணுங்க, ஆதாயப்படுத்துங்கன்னு உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க. எப்படி போய் சொல்லுவீங்க? பாரியா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது தெரியுமா அப்படின்னு என்ன ஆவாரு? யோ போயா, நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு நம்மளை பார்த்தே. ஆனா அவர் புரிஞ்சு உணர்ந்து அழுது மனம் திரும்பணும், திருப்பி தேவன்கிட்ட நெருங்கணும், தேவனோட இருக்கணும்னா எந்த மனநிலையில அவர் பேசணும்? இப்படித்தான் வர்றாரு. ஆதாமே எங்கப்பா இருக்க, எங்க இருக்க, என்ன பண்ற, என்ன பண்ற, உனக்கு என்ன குறை வச்சேன், என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சொல்ற புரியுதுங்களா? அப்ப பாருங்க, துன்மார்க்கன் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஒருவேளை நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா இந்த நேரம் இந்த நிமிஷம் தேவன் நம்மளை எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? அப்புறம் சகோதரர் சொன்னார்ல, ஒளிஞ்சுக்கிட்டா யாருக்கு தெரியாது,
தேவனுக்கு தெரியாது. சில சமயம் என்ன நினைப்போம்னா, நம்ம இந்த தப்பு செய்யலாம், அவர் கண்டுக்க மாட்டார். அவரு ரீல்ஸ் பார்த்தா தெரியாது. தெரியுமா தெரியாதா? ரீல்ஸ் பார்த்தா என்னங்க நம்ம செய்யறதுல இவர் எப்படி கரெக்டா சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வேத மாணவர்கள் மத்தியிலையும் இது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ரெண்டாவது, இதெல்லாம் ஒரு பாவமே இல்ல, இது ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லையா? பாருங்க, அப்ப தேவன் என்னை பார்க்கல, அவர் கண்டுக்கல, இதெல்லாம் அவனை விட்டுருவாரு. எப்படி இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆதாம் அப்படிதான் நினைச்சாரு. மறைஞ்சுக்கிட்டா யாருக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியாது நினைச்சாரு. இல்ல, பாருங்க, எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுதுன்னு? எரேமியா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பாத்தீங்களா? யாவனாகில் யாராவது தன்னை நான் காணாதபடிக்கு, தேவன் காணாதபடிக்கு ஒளிஞ்சிக்க முடியுமா? வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு யார் சொல்றான்னா, தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றார் சொல்றார். சரி, எதுக்காக ஆதாம் ஒளிஞ்சுக்கிட்டதா பதில் சொன்னாரு? என்ன சொல்லி பதில் சொன்னாரு? எதனால நான் ஒளிஞ்சேன்னு சொல்றாரு? தான் எப்படி இருக்கிறதா சொல்றாரு? நிர்வாணி. 7ஆம் கால சபை எப்படி இருக்குதாமா? 7ஆம் கால சபை எப்படி இருக்குது? இதே மாதிரிதாங்க இருக்குது. அனலும் இல்ல குளிரும் இல்ல. 7ஆம் கால சபையை பார்த்து ஆண்டவர் திட்டுறார். யார திட்டுறாரு? எப்படி இருக்குதாமா? வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பவன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். பாருங்க, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. ஏன்னா நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும். நம்மளை பார்த்து குருட்டு பயிலே அப்படின்னு யாராவது சொன்னா நமக்கு எப்படி வரும்? யாரு குருடே, அவர் கண்ணை பத்திய அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, என்ன நம்பர் காமி, நான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு. ஆனா இவர் ஆண்டவர் டைரக்டா நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? டைரக்டாவே சொல்லிட்டாரு, நான் பெரிய பணக்காரன். என்ன பணக்காரன்? என்ன பணக்காரன்? எதுல நம்ம பணக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம எதுல ஐஸ்வர்யவான் நினைச்சிட்டு இருக்கோம்? பொருள்ல நம்ம கண்டிப்பா ஐஸ்வர்யா கிடையாது. நம்ம பில்கேட்ஸோ அம்பானியோ டாட்டாவோ பிர்லாவோ கிடையாது. அப்ப நம்ம அந்த பணக்காரன் நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறதுனா, சத்தியத்துல நான் எப்படிப்பட்டவன் வந்துருச்சா? நீ ரோட்ல போற பைபிள் வச்சிருக்க, ஆனா நான் உன்னைய விட டாப் தெரியுமா? நான் எவ்வளவு ரகசியம் படிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த ஃபீலிங் இருக்குல்ல. நீ ஐஸ்வர்யா நினைக்கிறல, நீ தரித்திரன். எங்க பைபிள் டெய்லி வாசிக்கிறேன்னு சொல்லு. மாட்டினியா? கேட்பாரு, நீ பைபிள் டெய்லி வாசிக்கிறியா? தெரிஞ்சிட்டா மாத்திரம் பேசிக் கிளாஸ்ல வந்து தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிட்டா மட்டும் ஐஸ்வர்யவானா? கிடையாது. அப்போ அடுத்த ஸ்டேஜ் தான் நீ நிர்வாணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கதா நினைக்கிறோம். நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து என்னங்க அப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்கும்? அது எவ்வளவு ஷேமா இருக்கும், சேமா இருக்கும். ஆனா சொல்றார், நீ நிர்வாணி, தெரிய மாட்டேங்குது உனக்கு. நீ எல்லாம் எனக்கு ஓப்பனா தெரியுது. நீ என்னெல்லாம் செய்யறியோ அத்தனை எனக்கு என்ன அது தெரியுது. ஆதாம்
நீ எங்கே? புரியுதுங்களா? ஆனா அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மளை கடந்து வந்திருக்கிறார், நம்மளோட இருக்கிறார், நம்மகிட்ட பேசுறார், நம்ம மாறணும்னு நினைக்கிறார். புரியுதுங்களா? முதலாவது தேவனுடைய பரிசுத்த ஆவி பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் முதலில் கண்டித்து உணர்த்துவது நாம் செய்யக்கூடிய பாவங்களையே. நீங்க பரிசுத்த ஆவியில நினைச்சிருக்கிறதா சொல்லிட்டு தேவன் எனக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம என்னைக்காவது நினைப்பதுண்டானால் முதலாவது நாம் பாவத்தை பற்றி தான் நினைத்திருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்த ஆவி கிடைக்கப்படும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபீல் ஆகும். ஏன்னா அது பரிசுத்த ஆவி. என்னுடைய சிந்தை பலவீனமாக மாம்சத்திலே, அப்ப அதை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவி தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதனால பிரியமானவர்களே, ரோமர் 8:1 வாசிக்கலாம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்ப ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரக்கூடாதுன்னா ஒரு எச்சரிக்கை தான் வந்திருக்கு. அதுவும் அன்பா வந்திருக்கு. தேடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஐஸ்கிரீமே பையன் சாப்பிட்டுட்டான், நம்ம தான் வாங்கி வச்சோம். ஆனா இப்ப சாப்பிடக்கூடாது, அது கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடணும்னு நினைச்சு தான் வாங்கி வச்சோம். ஆனா முன்னாடியே எடுத்து என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டுட்டான். அப்படின்னா அவனை எப்படி கண்டிப்போம்? அட்டி வெளுவெளு வெளுத்துருமா? அதுக்காக ஏய் என்ன சொன்னேன் டாடி, எடுக்கூடா சொன்னேன்ல, இனிமே இப்படிதான் பேசுறார். இப்ப நம்ம கிட்ட வந்து இப்படிதான் பேசுறார், இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டார். இப்ப வந்து இப்படிதான் பேசுறார். புரியுதுங்களா? திருப்பி அதே மாதிரி பண்ணா பேசுவாரா? ஜட்ஜ்மெண்ட். ஆவின்படி நடந்தா நமக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும். முதல் விஷயம், முதல் கேள்வி ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்டார் இல்லையா? இப்ப ரெண்டாவது கேள்விக்குள்ள போறோம். சகோதரர் நீங்க சொன்னதுதான் ரெண்டாவது கேள்வி. காயின் தன் சகோதரனாய் ஆபேலை கொண்டுட்டு அவர் போகும்போது கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 4:9. ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இப்பயும் சொல்றேன், கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா ஆபேல் எங்கேன்னு? ஆபேலை கொண்டுட்டார். சரியா? அவருடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டுருச்சு. சரியா? அப்போ இதுக்கு காயின் என்ன பதில் சொல்ற பாருங்க. என்ன சொல்றாரு? நான் எனக்கு தெரியாது. அவர் தெரியாதா? நல்லா தெரியும். என் சகோதரருக்கு நான் காவலாளியோ. சரி, இப்போ காயினை ஆபேல சொல்லி கொல்ல சொல்லி தூண்டினது யார்? சாத்தான். ஒரு பதில் சொன்னா ஸ்ட்ராங்கா சொல்லணும். சாத்தானா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். சாத்தானா இருக்குமோ? அப்படி இல்லை. ஆனா வசனம் இருக்கு, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். சாத்தான் தான். தூண்டினது யாருதான்? ஆனா இவருக்குள்ள வந்த ஒரு குணலட்சணம் என்னன்னா பொறாமை. சகோதரன் மேல இப்ப என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. என்ன இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் கொடுக்கறத வந்து அவரு ஏத்துப்பாரா? நான் கொடுக்கறத என்ன பண்ண மாட்டானா? ஏத்துக்க மாட்டானா? நீ இவன் தான் பெரிய இவன் அப்படின்னு அவன் என்ன ஆயிடுச்சு? பொறாமை வந்துச்சு. ஆனா இந்த எண்ணத்தை உண்டாக்குனவனையும் சாத்தான் இப்ப போய் என்ன பண்ண சொல்றான்னா அவனுக்கு ஒண்ணு இருக்கிறான். ஆக்சுவலா சாத்தானால தானே இப்போ இந்த வேலையை பாக்குறாரு. இப்ப என்னன்னா காயின் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, நான் என்ன காவலாளியா அப்படின்னா இப்ப யார் பேசிட்டு இருக்கா தெரியுமா? யார் பேசிட்டு இருக்கா? சாத்தா தான் பேசுறான்.
இப்போ ஆண்டவரே நீர் மறிக்க கூடாது அப்படின்னு பேதுரு சொன்னார்ல, ஆண்டவர் அவர் பார்த்து என்ன சொன்னாரு? சாத்தான். அப்ப பேசுனது யாரு? புரியுதுங்களா? நம்ம கூட யாராவது பேசுவாங்க, ஏதாவது பார்த்து கவனமா இருங்க. ஆனா உங்களுக்கு இனிக்கும், நீங்க சாகக்கூடாது. ஓ என்ன அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று சொன்ன ஏதாவது நம்மள சொல்லுவாங்க, உங்களுக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கா, சர்ச்சுக்கு போகாதீங்க, ரெஸ்ட போடுங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆகா என் மேல என்ன ஒரு பாசம். பாசம் இல்ல, எல்லாம் வேஷம். அது சாத்தான் பேசிக்கிட்டு இருக்கான் வேஷம் போட்டு. புரியுங்களா? அப்ப கவனிக்கணும். அப்ப பாருங்க, சாத்தானை எதுக்காக, அதாவது நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு அப்படின்றார் லூசிபரை தேவன். லூசிபரை எதுக்கு ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார்? பார்த்துக்கணும், காவல் காக்கணும். ஆனா இவனுக்கு அந்த வேலை பிடிக்கல. அதனால முதல்ல தேவன்கிட்ட பேசும்போது இப்ப யார் தான் பேசுறான்னா, காயின் பேசல, சாத்தான் பேசுறான். நான் என்ன வாட்ச்மேனா? நான் என்ன காவலாளியா? யார் வாயிலிருந்து இவன் தாட்ட சொல்லிட்டான் பாருங்க. இல்ல இப்போ வாட்ச்மேனா வச்சது இவனுக்கு இஷ்டம் இல்லைங்க. சம்பவம் காயின் ஆபேலை கொண்டு இருக்காப்ல. சரிங்களா? இப்ப வாட்ச்மேனை வச்சது இஷ்டம் இல்லைன்னு இப்ப சொல்லணும். சொல்ற புரியுதுங்களா? இப்போ அதுக்கு எங்கப்பா ஆபேல் அப்படின்னா, நீங்க எனக்கு வாட்ச்மேன் வேலை கொடுத்தது எனக்கு இஷ்டம் இல்லை, நிறைய சொல்லிட்டான். இல்ல அது அவன் பாருங்க, அவன் தானியேலை பார்க்கலும் ஞானவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான தானியேலை பார்க்கலும் ஞானவான் அப்படின்னு சொல்லும் போது ஆபேல் எங்கப்பான்னு கேட்டதுக்கு ஆபேல் எங்கன்றதுக்கு பதில் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்னைய வாட்ச்மேன் வேலைக்கு வச்சது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் ஆயிடுச்சு. ஒரே கல்லுல இந்த இதெல்லாம் அவன் சொல்லி கொடுத்ததுதான். ஒரே கல்லுல 2 மாங்காய் 4 மாங்காய். பாருங்க இந்த பழமொழிலாம். அப்ப பாருங்க, அதற்கு அவர் என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன பண்ணுது? சரி இப்ப சொல்லுங்க, எதுக்கு காயின்ட்ட உன் சகோதரனாய் ஆபேல் எங்க அப்படின்னு கேட்டார்? என்னங்க இவர் எங்கன்னு கேட்டு இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் ஃபுல்லா நம்மள எங்கேயும் போக விடாம பண்ணிடுவார் போல அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுது. அப்படிலாம் இல்ல. சரி அப்படி கூட விட்டுருங்க, ஏன் கேட்டாருன்றத கூட விட்டுருங்க. இதுல நமக்கு என்ன பாடம் அதை மட்டும் சொல்லுங்க. டக்குன்னு நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். நமக்கு என்ன பாடம்? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு தேவன் நம்ம கிட்ட கேட்பாரா மாட்டாரா? கேட்பார். எப்ப கேட்பார்? நம்ம கிட்ட பொறாம வரும்போது கேட்பார். வேற எப்ப கேட்பார்? சகோதரனை தாங்காத போது கேட்பாரா? அது கூட கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம். அதுக்கு பதில் சகோதரோட விரோதமா இருக்கும்போது என்ன பண்ணுவார்? கேட்பார். சகோதரனை கொலை செஞ்சா கேட்பார். அதுக்காக நம்ம போய் கொலைய கத்திய எடுத்த குத்திக்கிட்டா இருக்கிறோம். என்ன பண்றோம்? அவருடைய பேரை கெடுத்துட்டோம்னா அவரை கொலை செஞ்சதுக்கு அர்த்தம். அப்படி கொலை செஞ்சிட்டோம்னா நம்மகிட்ட கேட்பா, உன் சகோதரனாகிய டேஷ் அந்த பிரதர் எங்கே அப்படின்னு கேட்பார். பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாது? நான் வாட்ச்மேனா, அவருக்கு என்ன நான் வாட்ச்மேனா அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க கூடாது. சரிங்களா? கொலை பண்றதுன்னா இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா கொலை பண்றது, டக்குன்னு கொலை பண்றதுலாம் இருக்கு. கொலை பண்றதுல நிறைய மெத்தட் இருக்குல்லங்க. கழுத்தை நெரிச்சு கதற 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 கொலை பண்றது ஒண்ணு இருக்கு.
வலிக்காத இருக்கா? என்ன பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். லிட்டரலா கொலை பண்றத சொல்றேன். ஒருத்தர் கழுத்தை நெரிச்சு கொள்வாங்க, நெரிச்சு கொள்வாங்க, கத்தி வச்சு குத்தி கொள்வாங்க, தண்ணிக்குள்ள முக்கி கொள்வாங்க, தலைவாணி அமுக்கி கொள்வாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்வியே படலையா? நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப சாஃப்டா கொலை பண்றது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சகோதரருடைய பேரை கெடுத்தா கொலை. பேரை கெடுக்கிறது எப்படி அப்படின்னா, போனை போடுறது. ஏன் கேட்குறீங்க? அன்னைக்கு போன மாசம் இருக்கும், போன மாசம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு நாங்க அவ்வளோ லேட்டா வராரு பிரதர் ஆராதனைக்கு. இப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு அது இப்படியே போகும். இது வந்து இந்த கழுத்தை நசுக்கி கொள்றவன் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நிறைய சொல்லி கொள்ளணும். இப்ப சீக்கிரமா கொள்றது. இப்ப எப்படி தெரியுமா? ஒருத்தர் இவர்கிட்ட அந்த பிரதரை பத்தி கேட்பார். பிரதர் அவர் எப்படிங்க பிரதர்? அவ்வளவுதான். அவர் கூட சேர்த்துட்டாப்ல. யாரு? அவர் முடிச்சுட்டாப்ல. அவரு என்னதான் சொன்னாப்ல? அவரா அப்படின்ட்டாருனா முடிச்சுட்டாப்ல. இப்படி சொன்னா தேவன் நம்ம கிட்ட கேட்பார், எங்கே உன் சகோதரனாக ஆபேல் எங்கே? அப்ப பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொல்றார். மத்தேயு 5:22 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஒரு பிரதரை பார்த்து ஒன்னும் தெரியாது அப்ப முடிஞ்சு இப்படி கூட சொல்லக்கூடாது. ஒண்ணுமே தெரியாது அவர் போய் அப்படின்னா என்ன ஆச்சு? அதாவது முட்டாள்னு சொல்றோம். சிலர் டேரக்டா முட்டாள்னு சொன்னாலும் இருக்கு, அதை விட்டுருங்க சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனா அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றதே தப்பு. ஒண்ணுமே தெரியாதவரை யாரு எல்லாம் தெரிய வைக்க வல்லவரா இருக்கிறார்னா தேவன் வல்லவரா இருக்கிறார். நம்ம அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 யோவான் 3:15 வாசிக்கலாம். 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகிக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது என்று அறிவீர்கள். நம்ம யாரையாவது பகைச்சிருக்கோமா? இல்ல. எப்பயாவது இருக்கோம், அது அப்படியே இருக்கிறோம். நாங்க 2 கொலை தான் பண்ணியிருக்கோம். நீ எத்தனை கொலை பண்ண? நான் ஒரு 5-10 இருக்கோம். அவ்வளவு. எத்தனை கொலை? சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்படின்னா நாம இந்த கொலை பண்ணியிருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணியிருப்போம். நான் சொல்றேன், இந்த தப்ப கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்ற கட்டளைய நம்ம மீறி இருப்போம். எப்படி மீறி இருப்போம்னா, அவர் நம்மளை கொலை பண்ணியிருப்பாரு. பதிலுக்கு நம்ம அவர் என்ன பண்ணியே ஆகணுங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா? பிரியமானவர்களே, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேட்டா இன்னைக்கு நமக்கு அதே கேள்விதான். எங்க? நீ தான் அவரை பார்த்துக்கணும், அவர் கூட இருக்கணும். 1 யோவான் 4:20 வாசிக்கலாம். 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தா காணாமல் தேவனிடத்தில் அன்பு கூற முடியுமா? முடியாது. அப்போ சர்ச்சுக்கு வர்றது, ஜெபம் பண்றது, அப்படியே ஸ்தோத்திரம் சொல்றது, இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன? ஏய், நீ என்ன அன்பு கூறுறியா என்கிட்ட அப்படின்றது. நீ யாருக்கு அன்பு கூறல?
கண்ட சகோதரத்துல என்ன பண்ணல, அன்பு கூறல. எபிரேயர் 4:13 சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்குது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு கொடுக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு டேஞ்சரான ஒரு வசனம் இருக்கு. மனுஷர் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எம்பிட்டு கணக்கு ஒப்பிக்க? உங்க வீட்டு எனக்கு ஹோம் ஒர்க்கே எப்படி இருக்கு, கணக்கு ஒப்பிக்க வேண்டிய புக்கே அது ஒரு ரூம் ஃபுல்லா இருக்கு. இவன் கணக்கே பார்க்க முடியாது. ஏன்னா அம்பிட்டு பேசியிருக்கான். வாயை திறந்து பேசுனாலே வேஸ்டான வார்த்தை தான் அம்பிட்டான். கரெக்டா? அப்போ அன்புக்குரியவர்களே, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக. ஒரு கட்டம் போய் சகோதரனை கொலை பண்ற பக்தர் இல்ல, சகோதருக்கு என்ன வேணும், சகோதரர் என்ன குறைவுல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து, ஒரு அம்மா போல, அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு இப்ப பசிக்கும், இப்ப பசிக்காது, இப்ப வந்து ஏன்னா ஒவ்வொரு அழுகைக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு மாதிரி அழுதுச்சுன்னா இது பசி அழுக, இது வந்து அதுக்கு அவனுக்கு வந்து இந்த மூடு ஒரு மாதிரி கிராங்கி ஆயிட்டான். அவன் வந்து என்ன ஆயிட்டான், அவனுக்கு வந்து ஏதோ அந்த சூழ்நிலை ஒவ்வொரு அதுக்காக அழுகிறான் அப்படின்னு ஒவ்வொரு அழுகையும் அம்மா கண்டுபிடிக்கும். இப்ப சகோதரன் எடுத்துக்கோங்க. இந்த சகோதரன் எதுக்கு அழுகிறாரு, என்ன வேணும், என்ன வேணும் தங்கம் உங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு யார் மைண்டு போயிடணும், நம்ம மைண்டு போயிடணும். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன்னா ராஜ்யத்துல சபைக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க. ராஜ்ய சபை ஆயிட்டோம், லட்சத்து நாமல என்ன வேலை? அங்க போய் வேலையே கிடையாதா? தேற்றணும். எப்படி தேற்றணும்? ஆண்டவர் சொல்றாரு, நம்மள எப்படி தேற்றணும்? ஒரு தாய் தேற்றுவது போல. அது மாதிரி உலக ஜனங்களுக்கு அம்மாவாக இருக்க போறவங்களே நாம தான். அப்போ சகோதர சகோதரிக்கு அப்படித்தான் இருக்கணும். பாருங்க, பைபிள்ல பியூட்டிஃபுல் கேரக்டர்லாம் இருக்கிறாங்க. சகோதரனுக்காக நிறைய காரியங்கள் செஞ்சவங்க. பாருங்க, யோசேப்பு தன் சகோதரன் மேல வைத்த பிரியத்தின் நிமித்தம் அவங்கள மன்னிக்கிறார். மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன பண்றார், மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறார். அந்திரேயா மேசியாவை பார்த்ததை போய் தன் சகோதரனுக்கு அறிவிக்கணும்னு ஓடுறார். சகோதரன் சகோதரன் சகோதரன், எப்ப பாரு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த வேலையை தான் பார்த்துருக்கிறாங்க. புரியுதுங்களா? பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை நாம் அவராலே பெற்றிருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தனாலே அன்பு என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனையே கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து அடுத்த கேள்வி போமா? அடுத்த கேள்வி, உங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்ன கேள்வி? இப்படி ஒரு கேள்வி நீங்க படிச்சிருப்பீங்களா? இப்பதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. உன் மனைவி சாராள் எங்கே அப்படின்னு யாரிடம் கேட்டது? இது பொதுவான பதிலா? கரெக்டா சொல்லுங்க. யாரிடம் கேட்டது? ஆபிரகாமிடம். கரெக்ட். ஆனா அப்ப அவர்தான் மனைவி, இவர்தான் கணவன். அந்த இது கரெக்ட். ஆபிரகாம் தான் யாரு கேட்டா? வெரி குட். மம்ரேயின் சமபூமியில ஒரு 3 புருஷர்கள் வந்து ஆபிரகாம் பார்க்கும்போது இவங்க 3 பேரும் தான் கேட்டிருப்பாங்க, உன் மனைவி சாராள் எங்கே? வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றார். இதோ ஒரு அர்த்தம், அதோ அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க மாத்தி வாசிட்டீங்கன்னா இந்த என்ன உங்களுக்கு இதான் இருக்கு இந்த அம்மா அப்படின்ற மாதிரி ஆயிரும். எங்க இருக்காங்க அப்படின்னா அங்கு அதோ தூரம், சரியா? கூடாரத்தில் இருக்கிறாள்.
எது கேட்டாங்க? குழந்தை இல்லாதனால கேட்டாங்க. குழந்தை இல்லாத தெரியும்ல, சாராளுக்கு குழந்தை நல்லா தெரியும். நீங்க அப்பப்ப என்கிட்ட கொஞ்சம் பேசினீங்கன்னா தான் எனக்கு இருக்கக்கூடிய தூக்க கலக்கம் போகும். சரிங்களா? ஏன் அப்படின்னா வந்த கண்டிஷன் அப்படி. சரிங்களா? 1 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிரதர்ஸ் தூங்கி என்னைய 3:45க்கு பிக்கப் பண்ணி 6 மணி வரைக்கும் ரோட்டிலே திரிஞ்சு கார் நின்று கார் இப்ப எங்க நிக்குதுன்னு கூட தெரியல. அப்படி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து 8 மணி வரைக்கும் சப்ஜெக்ட பார்த்து இப்படி வந்திருக்கிறான். சரிங்களா? அதனால நீங்க தான் சொல்லணும். இடையில கேட்டா சாப்பாடு வேணும், எங்க சாப்பாடு போறவங்க இந்த அம்மா எங்கயா அப்படின்னு கேட்டாங்களா? வந்து விசாரிப்பாங்களே. அப்புறம் ஓகே எங்க வீட்டுல எங்க சிஸ்டர் எங்க பாப்பா எங்க தம்பி எங்க அப்படின்னு கேக்குற மாதிரி உங்க மனைவி சாராள் எங்க அப்படி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் அதோ கூடாரத்தில் இருக்கிறார். சரி, இவ்வளவுதான். எங்கன்னு கேட்டா போய் சொல்லியாச்சு. இது பெரிய பின்புறம் பேக்ரவுண்ட்லாம் யோசிக்க தேவையில்லை, விசாரிச்சாங்க, அவ்வளவுதான். சரியா? நமக்கு வருவோம். சாரா கூடாரம், உங்களுக்கு குழு கொடுத்துட்டேன். அவங்க பேரு சாரா, அவங்க இருந்தது ஒரு கூடாரம். என்னவா? வெரி குட். நல்லா ஈசாக்கு படம் நல்லா கேட்டிருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்க. ஈசாக்கு தன் மனைவியை கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீக்கி ஆறுதல் அடைந்தான். வெரி குட், அருமையா வந்து வச்சிருக்கீங்க. இப்படிதான் இருக்கணும். பேசிக்கல் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அட்வான்ஸே புரியும். வெரி குட். சரி சொல்லுங்க. அதெல்லாம் சரிதான். அந்த கூடாரத்துக்கு கூட்டிட்டு போனதெல்லாம் கரெக்ட் தான். இது அவங்க அம்மா கூடாரம் தான் வைங்களேன், இந்த சாரால் இருந்த கூடாரம் தான் வைங்க, கரெக்ட், அதுவும் கரெக்ட். இப்ப நமக்கு என்ன இதுல என்ன இந்த எங்கேன்னு கேட்டாங்க, அங்கேனாங்க. இது ஹாஸ்பிட்டா சீட்டு போட்ட கதகதப்பான கூடாரம், இங்க ஒரு ஐக்கியம். அப்படியா? பரலோகம் ஸ்ட்ரைட்டா ஏரியாக்குள்ளேயே நாங்க இருக்க மாட்டோம், பரலோகத்துக்கு தான் இருப்போம். அப்படின்னா சாரா அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும்னா, நாம வெரி குட், சாரால் உடன்படிக்கையில இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாண உடன்படிக்கை கீழே இருந்தாங்க. அந்த அம்மா பேரு ஆகார். ஆபிரகாமுக்கு 2 ஒய்ஃப், ஒன்னு ஆகார், ஒன்னு சாரால். இஸ்ரேல் அப்ப 2 உடன்படிக்கை. இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தது நியாயப்பிரமாண உடன்படிக்கை, நாம இருக்கிறது சாரால் உடன்படிக்கை. இதத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் புஸ்தகத்துல சொல்லியிருப்பார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், உடன்படிக்கை பேசிக் சப்ஜெக்ட்ல படிச்சதுதான். வாசிக்கலாமா, கடந்து போயிடலாமா? வாசிச்சிருவோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22-23. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் இடத்தில் பிறந்தவன். அடிமையிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின் படி பிறந்தவன், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தவன். இப்ப பாருங்க பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு 2 குமார், ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தான், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தான். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின் படி பிறந்தவன், அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், அது யாருன்னா நாம், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அதைத்தான் சொல்லிட்டு என்ன செய்வைகள்? ஞான அர்த்தம் உள்ளவைகள். வாசிக்கலாம். அவர்கள் இவைகள்
இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலை. நீங்க என்ன கூட 2 ஏற்பாடுகளாம். ஒண்ணு பழைய ஏற்பாடு கிடையாது. அவர் சொல்றாரு, ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அங்கதான் நியாயப்பிரமாணம் கிடைச்சிச்சு. அது அடிமைத்துள்ள தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் ஈக்குவல். ஆகார் என்பது இப்போது இருக்கக்கூடிய அரபி தேச சீனாய் மலை. அந்த ஆகாம் இப்போது இருக்கிற எருசலேம். எருசலேம்னா இஸ்ரேல் ஜனங்கள், மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள். அதே சமயத்துல நாமோ வாசிங்க, மேலான எருசலேம் 26 இருந்து. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நமக்கு எல்லோரும் தாயார். நம்ம எல்லாருக்கும் அம்மா யாருன்னா சாராதான். ஏன்னா நம்ம எந்த சுயாதீன உடன்படிக்கை, இப்ப நம்ம நினைச்சா கிறிஸ்துவ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அப்ப இதுக்கு சுயாதீனம் இருக்கணும். ஈசாக்கை போல நம்ம என்ன பண்றோம், வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பிரியமானவர்களே, இந்த சாரால் அப்படின்னாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நாம எதுக்குள்ள இருக்கிறோம், எந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். அதாவது இனிமே வாழ்க்கையை நானா பலி செலுத்துறேன், நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன், தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா அந்த கூடாரத்தில் இருக்கிறாள்னா என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரியதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. கூடாரத்தை பத்தி ஒரு வசனம் பார்க்கிறோம். கூடாரம் தானே இப்ப நமக்கு வேணும். சாரால் எங்க இருந்தாங்க, கூடாரத்துல இருந்தாங்க. இப்ப பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்ட இந்த ஆசாரியர் கூடாரம் சைடு அல்ல, பெரிதும் உத்தமமான தன்னுடைய கூடாரம், தன்னுடைய சரீரம். அதான் கூடாரம், கிறிஸ்துவனுடைய சரீரம் தான். அதனால்தான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் அப்படின் போது அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அங்கு பேசுகிறார். 3 நாள்ன்றது எத்தனை நாள்? கரெக்ட் தான், சொல்லுங்க. 3 நாள்ல எத்தனை நாள்? அதான் கேக்குறேன். 1000 வருஷம். அப்ப 3 நாளைக்குள்ளே கட்டுவேன்னா என்ன அர்த்தம்? 3000 வருஷத்துக்குள்ள கட்டிடுவேன். இப்ப எத்தனை 1000 வருஷம் ஆகுது? 2000 ஆகி 3000 ஆண்டு தொடங்கிருச்சு. அப்ப 3 நாளைக்குள்ளேனா இதுக்குள்ள நான் எதை கட்டிடுவேன்? ஆலயத்தை கட்டிடுவேன். அப்ப இந்த கூடாரமே யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். புரியுதுங்களா? அப்போ நாம சாரால் காவனன்ட்டுக்குள்ள இன்னும் யாருக்குள்ள போயிருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறோம், நாம போயிருக்கிறோம் அப்படின்றத நாம என்ன பண்ணணும்னா நினைவுல வச்சுக்கணும். சரிங்களா? எப்படி நினைவுல வச்சுக்கணும்னா, இப்ப எப்படி யோசிக்கணும்னா, கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கேனா? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டி சினிமா ஜோக் அடிக்குமா? அடிக்கவே அடிக்காதா? அடுத்து பாரு, அடிக்க கூடாது. அடுத்தது ஏன் அப்படியே அடிக்க கூடாதா? கொஞ்சம் கொஞ்சம் அடிக்குது. கரெக்டா? கரெக்டா? இப்ப சொல்லுங்க, சாரால் எங்க இருக்காங்க? ஜோக் அடிச்சு இருக்காங்களா? இருக்க முடியுமா? அதான் கேக்குறேன். எங்க இருக்காங்க? சாரால் எங்க இருக்காங்க? கூடாரத்தில் இருக்காங்கன்னு யார் சொல்லணும்? நம்ம சொல்லணும். சொல்ல முடியுதா? நம்ம தான் செக் பண்ணிக்கணும். முடியுதுன்னா குட், இருக்காங்க சொல்லலாம். சொல்ல முடியலனாலும் நாம தான் என்ன பண்ணணும்னா
அடுத்த கேள்விக்குள்ள போறோம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று நம்முடைய பிதாவாகிய தேவன் கேட்கிறார். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நேபுகாத்நேச்சார் புடிச்சிட்டு போயிட்டான் இல்லையா? எத்தனை வருஷம் பாபிலோன்ல அடிமைகளாக இருந்தாங்க? 70 வருஷம் இருந்து திருப்பி ரிலீஸ் ஆகுறாங்க. நெகேமியா, எஸ்ராலாம் வந்து ஆலயத்தை கட்ட, நகரத்தை கட்டன்னு எல்லாம் புதுப்பிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சோடனே இப்படி அப்படியே இப்போ திருப்பி ஆசாரியத்துவம், பலிகள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. போகும்போது இப்ப யார் பெரிய மிஸ்டேக் பண்றதுன்னா, இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஆசாரியர்கள் பெரிய பெரிய தவறுகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது ஆசாரியர்களை திட்டணுன்றதுக்காக, ஊழியக்காரங்களை திட்டணுன்றதுக்காகவே தேவன் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறார். அவர் தான் மல்கியா. அந்த மல்கியா தீர்க்கதரிசி என்ன கேட்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறது. இப்ப பாருங்க, ஒரு பையன் அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். கொடுப்பான் இல்லையா? ஊழியக்காரன் தன்னுடைய முதலாளிக்கு மரியாதை கொடுப்பான மாட்டான். அந்த காலத்துல அந்த இடுப்புல துண்டை கட்டுறதுன்னு வாங்க. கரெக்டா? நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எங்க பாத்திருக்கீங்க அதை? சர்ச்சிலே. ஓ, இங்க கட்டி இருக்காங்களா? இது சொல்லல, இங்க நிஜமா இங்க எங்க பாத்திருக்கீங்க? எஜமா வரும்போது துண்டெடுத்து கட்டுவாங்க. துண்டெடுத்து கட்டிட்டு இப்படி வந்து இருப்பாங்க. சரியா? அப்படி எங்க பாத்திருக்கீங்க? நான் இன்னொரு பதில் எதிர்பார்த்தேன். சரி, பரவாயில்ல. கிராமத்துல நீங்க பாத்துருக்கீங்க. நான் இங்க ஃபுல்லா நிறைய கிராமங்கள். அப்ப சொல்றாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு அப்பா, என்னடா மரியாதையை தரமாட்ற அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு கேக்குறேன். என்னடா ஒஷ்டத்தை திரியிற, நான் இருக்கிறதே என்ன கண்டுக்க மாட்டேற, அப்பான்னு ஒரு பயம் இல்ல, ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு அப்பா சொன்னா எவ்வளவு வேதனைப்பட்டு சொல்லுவாங்க. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியனாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்றார்கள். பிரியமானவர்களே, என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இதை கேட்கிறார் அப்படின்னா, கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறார், ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். யாரை பார்த்தா இந்த கேள்வி கேட்கிறாரு? ஆசாரியர்கள். ஏன் ஆசாரியர் பார்த்து கேட்கிறாரு? ஆசாரியர் என்ன பண்ணினாங்க அந்த நாட்கள்ல? இவங்க பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பதில் சொல்றாங்கன்னா, உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணும் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்றாங்க. ஆனா அவங்க கிளியரா புரிய வைக்கிறாரு. வாசிக்கலாம் 8வது வசனம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. அதாவது அந்த அந்த ஆடு பழுதில்லாம இருக்கும். கரெக்டுங்களா? கர்த்தருக்கு பலியிடக்கூடிய ஆடு. இங்க வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, கண்ணு ஊனமானது, கால் நொண்டி, இப்படி குறைபாடுகள் இருக்கக்கூடிய கொண்டாந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கொடுக்கலாம் கொடுங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம், கர்த்தருக்கு என்ன பண்ணிக்கலாம், பலி கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீ சொல்லி நீ இப்படி பண்றல, அதை உன் அதிபதிக்கு செலுத்து. நீ போய் ஒரு ராஜாவுக்கு நீ போய் கொடுத்தா வாங்கிக்குவானா? வாங்க மாட்டானா? வாங்க வைக்க மாட்டான். அவன் உன்மேல் பிரியமாக இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆனா நீ என்ன பண்ற? எனக்கு வந்து என்ன பண்றத
அப்படின்னா நான் வந்து உனக்கு நான் என்ன பண்ணல, ஏன் நீ இப்படி பண்ற, ஏன் உனக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் ஆராதிக்க வரணும்னு பாக்குற? உனக்கு கிடைக்கிற காசை விட்டுட்டு இவ்வளவுதான் தருவேன் சபைக்குன்னு ஏன் யோசிக்கிற? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் நேரடியா பாடத்துக்கு வந்துட்டேன், உங்ககிட்ட கேட்கல. இப்போ தேவன் நம்மளை பார்த்து நான் உங்கள் பிதாவானால் என் கனம் எங்கே அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம டயத்தை கொடுக்கணும் இல்லையா? அவருக்கு கொடுக்கணும் இல்லையா? நம்ம உடன்படிக்கையில எவ்வளவு டயத்தை கொடுக்குறோம்னு சொல்லி இருக்கிறோம்? முழுசா கொடுத்துருக்குறோமா? தேவனுடைய ஊழியத்திற்காக பணம் செலவழிக்கணும்னு இருக்கு, எவ்வளவு பாக்கெட்ல இருந்து எடுக்க மனசு வருது? சரி, ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில, ஏதோ ஒரு காரியத்துல முடிவு எடுக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை முன்னாடி வச்சு என்னைக்காவது முடிவு எடுத்துருக்கோமா? அப்போ நீ என்ன பண்றனா, ஊனமானது நசல் புடிச்சது நீ பலி செலுத்துறேன்னு வந்துக்கிட்டு ஏதோ கொடுக்கணுமேன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க. அதத்தான் சொல்றாரு. அப்படின்னா நான் உன் பிதாவானால் என் கனம் எங்கே? ஏன் நீ ஒப்புக்கு உன்னைய ஒப்பு கொடுத்துருக்க? முழுசா ஏன் தத்தம் பண்ணல? அர்ப்பணம் பண்ணவங்களுடைய மனநிலை இல்லை. பிறர் பார்க்கும்படி நீ வேலை செய்யற. இப்படிலாம் பண்ணாதான் அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, பார்த்து நாளைக்கு பிரதர் நல்ல பிரதர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நல்ல சிஸ்டர் சொல்லுவாங்கன்னு மற்றவங்க உன்னைய பாராட்டணும்னு செஞ்சேன்னா நீ என்ன பலி செலுத்துறனா? ஒன்றும் நசல் புடிச்சது. அதனால சொல்றாரு 1 சாமுவேல் புஸ்தகம் 2:30 வாசிக்கலாம். என்னை கனப்பண்ணவர்களை நான் கனப்பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று. என்னை யாராவது அசட்டை பண்ணினீங்கன்னா கனவீனப்படுவீங்கன்ட்ட. ஆனா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். பாருங்க, நம்ம தேவனை கனம் பண்றதுக்கான, தேவன் நம்மளை கனம் பண்ணாருன்னா எப்படி கொஞ்சம் யோசிப்பாரு. அந்த ஸ்டேஜ் யாராவது செய்ய முடியுமா அந்த உலகத்துல? ஆனா சொல்றாரு, நான் கனம் பண்றேன் அப்படின்னு. புரியுதுங்களா? பாருங்க, கர்த்தர் உயர்த்திட்டாருன்னா ஒருவனும் என்ன பண்ண முடியாதுன்னா அவனை கீழே கொண்டாடவே முடியாது. அப்பேற்பட்டவர் கர்த்தர். அதனாலதான் சொல்றாரு, மத்தேயு 15:8 வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்பண்ணுகிறார்கள், அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாய். சும்மா வாயில தான் பேச்சு, அதெல்லாம் பேச்சு பெரிய பேச்சா இருக்கு. ஆனா இருதயம் எப்படி இருக்கு? தூரமா. நீ என்ன கொடுத்தீங்கன்னாலும் சரி, இருதயத்தை ஊத்தல, இருதயத்தை அர்ப்பணிக்கலன்னா நம்ம கொடுத்ததெல்லாம் வயசு. அவர் 2000 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு, 3000 ரூபாய் எழுதுங்க. 3000 எழுதினீங்களா? 3000 இன்னும் 3000 தடவை சொல்லிடுவாரு. என்ன மனசுக்குள்ள என்ன இருக்கும்? நான் தான் ஜாஸ்தி என்ன பண்ணிருக்கேன், கொடுத்திருக்கேன் அப்படின்னு அப்படியே காலர உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே. ஆனா வெளியில நம்ம கர்த்தருக்காக செய்யணும், ஹம்பிளுங்க நம்ம அப்படின்னுவாங்க. புரியுதா? இருதயத்தை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் இந்த 2 காசு போட்ட அம்மா பாராட்டிக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா? அவர் 2 காசு போட்ட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காரு. தேவனுக்கு இவருக்கு இதுதான் வேலையா அப்படின்னா அதான் வேலை. பாக்குறாரு யார் யார் இருதயம் எப்படி இருக்கு, கத்தையா போறவன் எப்படி போடுறான். 2 காசு போட்டாலும் அந்த அம்மா எப்படி போடுது பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் நம்முடைய நேர கால திறமை, நம்முடைய பணம், செல்வாக்கு எல்லாம் என்ன நம்ம அர்ப்பணிச்சுக்கணும், அது முழு இருதயத்தோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், அர்ப்பணிக்கணும்.
அடுத்த கேள்வி என்னன்னா, எங்கே கேள்வி எதுனா, உன் விசுவாசம் எங்கே, உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்கிறார். எங்க கேட்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார்கள். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்திற்கும் கட்டளையிடுகிறார், அவைகளுக்கு கீழ்ப்படிகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆக்சுவலா லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 22 இப்ப நம்ம வாசித்தது 25வது வசனம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷர்களோட கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்றார். என்ன சொல்லிட்டார்? நம்ம எங்க போறோம்? அக்கறைக்கு போறோம்னு சொல்லிட்டார். எல்லாரும் போட்ல ஏறிட்டாங்க. யாரு ஏறிட்டா? ஆண்டவர் ஏறிட்டார். ஆனா போற வழியில என்ன ஆயிடுச்சு? காற்றும் கடலும் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது. சரிங்களா? இவங்க பார்த்து அலறாங்க. அதாவது இறையாதை அமைதலாருன்னு சொல்லிட்டு தான் இவங்களை பார்த்து என்ன கேட்கிறாங்க, உங்கள் விசுவாசம் எங்கே? ஆனா ஆண்டவர் எங்கதான் இருக்கிறாரு? பக்கத்திலேயே தான் இருக்காரு. பக்கத்திலேயே தான் இருக்காரு. அதே போட்ல தான் இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்ன வரல? விசுவாசமே இல்ல. 2வது ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, அக்கறைக்கு போக போறோம்னு இருக்காரு. அக்கறைக்கு போக போறோம்னு சொன்னதையும் மறந்துட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு 22வது வசனத்துல, நாம அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போவோம்னாலே கண்டிப்பா போயிருவாங்க. யாரு கூட்டிட்டு போயிருவா? ஆண்டவர் கூட்டிட்டு போயிருவாருன்னு நல்லா தெரியும். 2வது அவர் கூடயே இருக்கிறாரு. இப்படி ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, கூடயே இருக்கிறாரு. ஆனா என்ன வரல? நமக்கு வாங்க, நம்ம கூட இருக்காரா? இருக்கிறார். ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்காரா? பண்ணிக்கிறார். விசுவாசம் இருக்கா? ஏதாவது பிரச்சனை வரும்போது அதெல்லாம் தேவன் நடத்துவார். எனக்கு ஒரு குறைவு வராது. பாருங்க எப்படி தேவன் இந்த சூழ்நிலையை மாற்ற போறார் பாருங்க. தேவன் எப்படி அருமையா இதை முடிச்சு வைக்க போறா பாருங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது வாயிலிருந்து சொல்லியிருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது? நான் என்ன இந்த வார்த்தை நிறைய பேர் எனக்கு போன்ல பிரச்சனையை சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லி எனக்கு போன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்கும்? எனக்கே தான் எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த பிரச்சனையாவே தான் வருது. இந்த ஆளை வச்சுக்கிட்டு முடியல பிரதர். பிரதர் இந்த கடையை போகவே மாட்டேங்குது. கடனே தீர மாட்டேங்குது. எம்புட்டு கடை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். கடை யார் வாங்கினா? ஆனா நம்ம கிட்ட சொல்றது எனக்கு ஒரே பிரச்சனை. நான் நல்லா தான் இருக்கேன். அந்த பிரதரு எப்ப பார்த்தாலும் நம்மள வேற மாதிரி தான் ட்ரீட் பண்றாரு. அப்படின்னு இது ஆனா என்ன வரல? காத்தடிக்குது, மழை பெய்யுது, கடல் கொந்தளிக்குது, போட்டு ஆடுது, எல்லாம் நடக்குது. இதுதான் கண்ணுக்கு தெரியுதே தவிர கூட ஒரு மனுஷன் இருக்காரு, ப்ராமிஸ் வேற பண்ணிருக்காரு அப்படின்றது டோட்டலா என்ன ஆயிடுச்சு? இப்ப கூட இருக்காரா இல்லைங்களாங்க? இருக்காரு. அப்புறம் எதுக்குங்க புலம்புறீங்க? எதுக்கு புலம்புறீங்க? புலம்புனா அவருக்கு என்ன மரியாதை? கூட நிற்கும் போதே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிஎம் பக்கத்துல நிக்கிறார், நம்ம பக்கத்துல நம்ம கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்றேங்க அப்படின்ட்டு வந்துட்டார். உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படி இப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? டேய் கூட நிக்கிறேன், நல்லது பண்றேன்னு நிக்கிறேன், நீ பாட்டு புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரா மாட்டார்? உடனே இப்ப இருக்கிற சிஎம் நினைச்சு நீங்க ஆகா இவர் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்காதீங்க. அது வேற.
இந்த சிஎம் பண்ண முடியாது, அங்க உத்தரவு இல்லாம பண்ண முடியாது. இந்த சிஎம்ஆல கிறிஸ்துவனுடைய நல்லாட்சி கொடுக்கவும் முடியாது. சரிங்களா? நீங்க என்ன நினைச்சிட கூடாதுன்னா, போன கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் சூப்பருங்க. இந்த வார்த்தை நமக்கு சூப்பர் கவர்மெண்ட். ஒரே கவர்மெண்ட். யார் கவர்மெண்ட்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கவர்மெண்ட் தான். அதுக்குதான் ராஜாக்களா போறதுக்கு நம்ம தான் ஆக்சுவலா கேண்டிடேட்டே. வேட்பாளரே யாருதான்? நம்ம தான். வேட்பாளரே போய் ஒன்னொரு கட்சியை பத்தி புகழ்ந்தா எப்படி இருக்கு? நீங்க எந்த கட்சி? ஆண்டவர் கட்சி. ஆண்டவர் கட்சி தானே. நீங்க எந்த கட்சியை போய் புகழ போறீங்க? விஜய் கட்சியா? இது எல்லாமே இந்த பூமியில அவனுடைய அழிய போறக்கூடிய சிஸ்டம். யாருமே நல்லாட்சி கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப பாருங்க பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். எதை பார்த்து கேள்விப்பட்டு உணர்ந்து இப்படி வாழக்கூடாது. விசுவாசித்து வாழும். தேவன் என்ன பண்றாரு? வாழாக்காமல். இதெல்லாம் நீங்க பேர் சபையில கேட்டிருப்பீங்க. கரெக்டா? உண்மையிலே இந்த வாக்குத்தத்தை யாருக்கு தானே? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். அவரை தான் வாழாக்காமல் என்ன பண்ணுவார்? தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதி இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தவன் பதற மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க, ஐயோன்னு மாட்டாங்க, சொல்ல வாயிலிருந்து வரவே வராதுன்னா அவங்க விசுவாசிக்கிறாங்க. என்ன ப்ராமிஸ் பாருங்க. 2வது நம்ம கொடுத்துருக்கிறது பெரிய ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சத்தியம். கரெக்டுங்களா? பாருங்க அதை எப்படி சொல்றாருன்னா, ஏசாயா 55:10-11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியப்படி வாய்க்கும். என் வாயிலிருந்து ஒரு வசனம் வந்துருச்சுன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். என்னதான்? வாய்ப்பே இல்லை. யாராலையும் மாத்த முடியுமாங்க? அப்படி ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அதை நம்பணும். அவ்வளவுதான். இன்னொரு டெக்னிக் என்ன தெரியுமா? ஷார்ட் ரூட் சொல்றேன். ஆசீர்வாதத்தை வாங்குறது குறுக்கு வழி. வேணுமா வேணாமா? அவர் கத்து கொடுத்ததுதான். வேணுமா வேணாமா? ஷார்ட் ரூட் வேணும் அப்படின்னா, என் சகோதரருக்காக நான் தனியா பேர் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆசீர்வாதமா அவர் இருக்கணும்னு. அவருக்காக நீங்க ஒருத்தர் சகோதரன் நல்லா இருக்கணும், இவர் நல்லா இருக்கணுங்க நீங்க மனசார கர்த்தர்கிட்ட வேண்டி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே அவருக்கு போட்டு விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் இவருக்கு போட்டுறான்ட்டு போயிடுவார். டெலிவரி 2ஆ போடுன்றார். அதே மாதிரி அளவை குறைச்சிடாத. பப்பாதி கிடையாது. அவனுக்கு 100னா இவனுக்கு 100 கொடுத்துட்டு போயிடுன்றார். ஷார்ட்கட் நல்லா இருக்கா இல்லையா? நீங்க உங்க சகோதரன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பலவீனப்பட்டவங்க, குறை உள்ளவங்க, பாவம் செய்தவங்க, உங்களுக்கு விரோதமா அக்கறை பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியும். நல்லா இருக்கட்டும், நல்லா இருப்பா, ஜெபம் பண்ணிருங்க. மனசார ஜெபம் பண்ணிருங்க. உங்க சைடு ஆசீர்வாதம் கடந்து வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மனசார சொல்லியிருக்கணும். அவரை பார்த்த உடனே போன வாரம் ஜெபிச்சான், இன்னைக்கு இந்த ஆளு நேரம் வந்துட்டா ஜீயம் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த வாரம் வந்தாலும் நல்லா நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு யோபு
தன் சிநேகருக்காக ஜெபிக்கும் போது தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அது வரைக்கும் மாத்தலுங்க. யோபு, ஆபிரகாம் யாருக்காக? லோத்துக்காக. தேவனே, ஒரு 10 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அப்படியே கெஞ்சி கெஞ்சி வந்துட்டார். 100, 50, 20, 10 ஒருத்தர் கடைசி. இப்படி பிரேயர் யாருக்கான? லோத்துன்ற ஒரே ஒரு ஆள்கா. அப்ப பாருங்க, நம்ம இப்படி யாருக்குங்க? அவர் கைய காலை பிடிச்சி, ஆண்டவரே இவர் எப்படியாவது நீங்க ஆசீர்வதிச்சுங்க ஜெபம் பண்ணிருக்கோமா? நமக்காக தான் பண்ணுவோம். பிறருக்காக இப்படி அவரை கெஞ்சி காலை பிடிச்சி கதறி ஜெபம் பண்ணிருக்கோமான்னு கேட்கிறேன். பண்ணியிருந்திருந்தா ரொம்ப நல்லது. ஜெபம் பண்ணலைன்னா பண்ணுங்க, தேவன் நம்மளையும் சேர்த்து ஆசீர்வதிப்பார். அதனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், விசுவாசத்தோட ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து. இப்ப விசுவாசம் வச்சுக்கலாமா, வச்சுக்க கூடாதா? மொத்தம் எத்தனை எங்கே பார்த்தோம்? எங்க கரெக்டா சொல்லுங்க. 5. எங்கே எங்கே எங்கே? ஆதாம் எங்கே? ஆபேல் எங்கே? சாராள் எங்கே? கணம் எங்கே? விசுவாசம். வெரி குட், வெரி குட். ரொம்ப ஷார்ப்பான புள்ளிங்க எல்லாருமே. ரைட். இப்போ 6வது கேள்விக்கு போறோம். மற்ற 9 பேர் எங்கே? 10 பேர் வெரி குட். லூக்கா 17:17 20:20 மாதிரி 17:17 அதற்கு இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஒரே ஒரு தேர்ந்திருக்கான். திரும்பி ஒரு பார்த்து என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு தேங்க்யூ சொல்ற இதே குறைஞ்சு போச்சு. கரெக்டா இல்லையா? யாருக்கு நன்றி சொல்றதே கிடையாது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஒய்ஃப், தேங்க்யூ ஹஸ்பண்ட். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? பாருங்க சிஸ்டர் சொல்றாங்க. என்ன ரீசன்? என்ன ரீசன் அப்படின்னு கிடையாது, சொல்லணும். இப்ப ஒண்ணு இல்ல, சூப்பர் சாம்பார் இன்னைக்குன்னு பார்த்து சாம்பார், நீ வழக்கம் வைக்கிற சாம்பார் இன்னைக்கு சூப்பரா இருக்கு, தேங்க்யூடா அப்படி. இந்த தேங்க்யூன்னு தேங்க்யூலாம் சொல்லிட்டாப்ல நம்ம இன்னைக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சந்தோஷமாயிரும். ஒன்றும் இல்லை, செல்போன் எங்க வச்சிருந்தில்ல அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னு அது கோபத்துலதான் எடுத்து கொடுக்குங்க. இங்க எப்ப பார்த்தாலும் இதே வேலை, எங்கேயாவது வைக்க வேண்டியது எங்கன்னு தேட வேண்டியது எடுத்து கொடுக்க வேண்டியது நம்ம வேலையா இருக்கு. எடுத்து கொடுத்தேன், தேங்க்யூடா தேங்க்யூடா அப்படின்ற வச்சுக்கோங்க. கொடுத்து தொலை, முணங்குற எதுக்கு முணங்குற கொடு அப்படின்னு வாங்கிட்டு போனோம்னா அடுத்த தடவை செல்போனு இவங்களே ஒளிச்சு வச்சுருவாங்க. எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, தேவன் நம்மளை மாபெரும் ரட்சிப்புக்குள்ள கடந்து கொண்டு வந்துட்டார் இல்லையா? இது நிலைக்கணும் அப்படின்னா, தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நன்றி உணர்வு இருக்கணும். அது இல்லைன்னா போயிடும். அன்புக்குரியவர்கள் 10 பேர் சொஸ்தமானார்கள். உடல் ரீதியாக சொஸ்தமாயிட்டாங்க. ஆவிக்குரிய ரீதியில சொஸ்தமானது ஒரே ஒரு மனுஷன். உடல் ரீதியில் மாத்திரமல்ல, கூடுதலாக ஆவிக்குரிய ரீதியிலும் சொஸ்தமானது ஒரே ஒரு மனுஷன். இந்த திரும்பி வந்து இவன் தான். மிச்சம் 9 பேர் குணமானாங்க. அந்த குணம், சரீர குணம் தேவன் திருப்பி எடுக்க மாட்டாரு. தேவன் ஒண்ணு கொடுத்துட்டாரு, நான் ஒரு ஆசீர்வாதத்துக்குனா திருப்பி ஐயா நீ சரியில்லாத கொடுப்பா அப்படின்னு வாங்க மாட்டாரு. நல்லா பிடிச்சிக்கோ. ஒன்றும் இல்லை, நம்ம சூப்பராக நடந்துக்கிட்டே இருக்கோம், பையனுக்கு ஒரு வீடை கொடுப்போம், அப்படி வீடை கொடுத்துறாரு.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்குது, ஒரு காரை புது காரை ஒன்று என்ன பண்ணுவோம் கொடுத்துருவோம், அதையும் அப்படியே கொடுத்துட்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரெக்டாகவே நடக்கல. அதுக்கு அடுத்து அப்படிதுக்காக வீட்டை கொடு, காரை கொடுறா அப்படின்னு வாங்குவாரு? வாங்கவே மாட்டாரு. ஆனா ரெச்சிப்பு கிடையாது. நீ இவ்வளவு நாள் வீடு வச்சிருந்த, கார் வச்சிருந்த, ரெச்சிப்பையும் வச்சிருந்த, இப்ப ரெச்சிப்பு உனக்கு கிடையாது. ஆனா வீடு காரு இருக்கு. அது மாதிரி இந்த 9 பேருக்கு ஆவிக்குரிய உடலுக்குரிய சுகம் இருக்கு. அதை திருப்பி எடுக்க மாட்டார். தொழுநோய் அவனுக்கு குணமாயிருச்சு, அவன் சரீர சுகம் அடைஞ்சிட்டான். ஆனா ஆவிக்குரிய சுகம் வேண்டும் என்றால் நன்றி உணர்வு இருக்கணும். பாருங்க, நம்முடைய மூத்த சகோதரர் இதை குறிச்சு ரீஃபரன்ஸ் நம்பர் 2722 என்ன எழுதுறாங்கன்னா, நீ இந்த சுத்தமாக்கப்பட்டது எதற்கு ஒப்புறாங்கன்னா நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு ஒப்பிடுறார். நாமளும் விசுவாசத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், மத்த 9 பேர் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சகோதரர் அந்த 9 பேரும் தங்கள் நன்றி கெட்ட தனத்தின் காரணமாக ஏற்கனவே பெற்றிருந்த ஆசீர்வாதத்தை எவ்விதத்திலும் இழந்தார்கள் என்று அவங்க சொல்லப்படல. ஏற்கனவே வாங்கியிருந்ததை லூஸ் பண்ணிட்டாங்கலாம் இல்லை. ஆனா அந்த 9 பேரும் ஒருபோதும் திருச்சபைக்குள் வரவில்லை என்பதை நாம் யூகிக்கலாம். அவங்களால எந்த பெரிதான ரட்சிப்புகளை ஆக முடியாது, வர முடியாது. மாறாக சமாரியனுக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்ட பிறகு அவனுடைய இதயம் ராஜ்யத்தின் தேவைக்கு நெருக்கமாக இருந்ததால் அவன் அதை ஆர்வத்துடன் கேட்டு அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்வான் என்று நம்புவதற்கு நமக்கு நல்ல, அதாவது இந்த ஒருத்தன் வந்தான் இல்லையா, இந்த ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நெருக்கமாயிட்டான் அப்படின்ற சொல்ற புரியுதுங்களா? அப்ப பிரியமானவர்களே, ஏசாயால ஒரு வசனம் 1:3 வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். மாடு நம்ம ஊர்ல இருக்கா? எல்லா ஊர்லயும். கழுதை இருக்கா? அதுக்கு நல்லா தெரியும் ஓனர் யாருன்னு, நல்லா தெரியும். நமக்கு ஓனர் யாருன்னு அப்பப்ப மறந்து, கரெக்டா? சில சமயம் நான் தான் ஓனர், கரெக்டா? யார் நமக்கு ஓனர்? நான் ஒரு தடவை சொன்னது தாயா அப்படி சொல்லுவாங்களா? அப்படின்னா அவர் என்ன சொல்லிக்கிறாரு? நான் தான் ஓனர், எனக்கு யார் தான் ஓனர்? நான் தான் ஓனர் தான். ஆக்சுவலா மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவருடைய முன்னணையும் அறி. முன்னணைன்னா என்னது? அதுக்கு நல்லா தெரியும். ஆனா இஸ்ரேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பிரியமானவர்களே, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா நன்றி உணர்வு நமக்கு எப்போதும் இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கலாம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்பதிலிருந்து இப்படி அப்படின்னு தான் இருக்கு. அப்படின்னா இப்படி இருக்கு, இப்படின்னா அப்படி இருக்கு. ரைட்? எப்படியோ எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க? எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் என்ன? பைக்ல போயிட்டு இருக்கான், குறுக்க ஒருத்த வந்துட்டான். அவன் வந்தது ஒன்வே, நம்ம கரெக்டா தான் போறோம். நம்மளை அடிச்சிட்டான், கீழே விழுந்துட்டான். இப்ப என்ன செய்யணும்? கீழே விழுந்ததுக்கு ஸ்தோத்திரம். பைக்ல முன்னாடி லைட் ஈட்டு உடைஞ்சதுக்கு ஸ்தோத்திரம். தம்பி, தேங்க்யூ தம்பி, மோதினீங்க, ரொம்ப நல்ல நன்றி. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்கு இதை அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தரே ஸ்தோத்திரம்.
இதுல இருந்து நீங்க என்ன எனக்கு கத்துக் கொடுக்க போறீங்களோ அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையை நான் இது போல நான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்க விரும்பி இருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க உங்க அனுமதி இல்லாம இது நடந்திருக்காது, அதுக்காக ஸ்தோத்திரம். கரெக்டா இல்லையா? அப்பா அனுமதி இல்லாம நடக்குமா? நமக்கு நடக்காது. அப்ப அவர் தான் அனுமதிச்சுக்காரு, அவர் பார்வையில நடக்குது. உங்க பார்வையில நடக்குதுன்றதுக்கே உங்களுக்கு முதலாவது ஸ்தோத்திரம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்றதுக்காகவே ஸ்தோத்திரம். இப்படி சொன்னா இந்த சூழ்நிலையே ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக கூட அமையலாம். ஒவ்வொரு விழுகையிலும், ஒவ்வொரு ஏமாற்றத்திலும், ஒவ்வொரு கஷ்டத்திலும் தேவனுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்றதுக்கு தான் தேவன் அனுமதிக்கிறாரே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. அவர் உங்களை எப்படி கைட் பண்றாருன்னு நீங்க ஃபீல் பண்ணணும். எப்படி அந்த குகைக்குள்ள, அதோ எப்படிப்பட்ட குகை அது, ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம், உபத்திரவத்தின் குகை. அது அந்த உபத்திரவத்தின் குகைக்குள்ள இருந்து தேவன் நம்மளை வழி நிறுத்தக்கூடிய அந்த விதத்தை நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பாருங்க, சொல்றாரு, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? லூக்கா 17:19 வாசிக்கலாம். அவனை நோக்கி நீங்கள் எழுந்து போ, உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது. அவனை நோக்கி நீ எழுந்து போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, நான் தான் முதல் சொன்னேன், சரீர சுகம் கிடைச்சிருந்துச்சு, அதே சமயத்தில் ரட்சிப்புன்றது யாருக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம்? இந்த ஒருத்தருக்கு தான் கன்ஃபார்ம், மிச்சம் 9 பேருக்கு கன்ஃபார்ம்ல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரியா? கடைசியாக ஒரு கேள்வியை பார்க்கிறோம், சரிங்களா? உன் மந்தை எங்கே அப்படின்னு ஒருத்தட்ட கேட்கிறார். உன் மந்தை எங்கே? மந்தை யார் வச்சிருப்பாங்க? மேய்ப்பர் வச்சிருப்பாரு, மந்தை வச்சிருப்பாரு. அதாவது 2 விதமான நபர்கிட்ட மந்தை இருக்கும். ஒண்ணு ஒரிஜினல் முதலாளி, அவரே மந்தையை மேய்ச்சிட்டு இருப்பார், ஆடு வச்சிருப்பார், மந்தையை வச்சிருப்பார். அவர் வேற யாருக்காக ஒருத்தர் வேலைக்கு வச்சிருப்பார், மந்தையை ஃபுல்லா நீ பாத்துக்கோ அப்படின்னு அப்படியே வச்சிருப்பார். அப்போ ஒரிஜினலா முதலாளியும் மந்தையை மேய்க்கக்கூடிய மந்தை இருக்கு, ஆளு வச்சு மேய்க்கக்கூடிய மந்தை இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆளு வச்சு வைக்கிற மந்தை, முதலாளி அவர் ஆக்சுவலி. இப்போ இங்க ஒருத்தருக்கு இன்சார்ஜ் கொடுத்திருக்காரு, நீ அந்த மந்தையை என்ன பண்ணிக்கோ, மேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லி. பேதுருவா? சரி, நீங்க லிங்க் பண்றது சரியா யோசிக்கிறார். அதாவது ஆடுகளை நீ மேய்ப்பாயாக அப்படின்லாம் பேதுருக்கு சொல்லியிருந்தார் இல்லையா? அதெல்லாம் வரப்போகுது. அப்படிப்பட்ட பேதுரு என்ன சொன்னார்ன்றதை பார்க்கணும். சரிங்களா? இந்த வசனம் முதலாக வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 13:20. உங்கள் கண்களை ஏறெடுத்து வடக்கே இருந்து வருகிறவர்களை பாருங்கள், உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே? உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கடையும் எங்கே? அதாவது மந்தை எங்க பாருங்க. இப்போ ஓனர் வேலை கொடுத்தார்ட்ட, மந்தை எங்கப்பா அப்படின்னு கேட்ட என்ன பண்ணி வச்சிருக்காரு இவரு? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு 100 ஆடு கையில கொடுத்து மேய்ச்சி கொடுங்க, நல்லபடியா மேய்ச்சி கொடுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நான் பாத்துக்கிறேன், சாப்பாடு, வீடு வசதி, போக்குவரத்து என்னன்னாலும் பாத்துக்கிறேன், இந்த 100 ஆடை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, மேய்ச்சி கொடுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுத்துட்டு போன ஒரு நாள் மந்தை எங்கப்பா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம்? மந்தைய தொலைச்சு போயிட்டு இருக்கோம். இல்லாட்டினா மந்தையில இருக்கிற பாதி ஆட்டை யாரே அடிச்சு சாப்பிட்டு இருப்போம். இப்ப வருவோம். இந்த மந்தை எங்கேன்னு சொல்ற இந்த கேள்வி விசேஷமாக யாருக்கு பொருந்தும்? இந்த கேள்வி இருக்குல்ல, நமக்கு வாங்க
நம்ம கிட்ட யாருக்கு நமக்கு பொருந்துமா? நமக்கு என்ன மந்தை இருக்கு? இந்த சிறுமந்தையை மேய்க்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கா? அப்புறம் இயேசு கிறிஸ்து தான் மேய்ப்பனு. உன் மந்தை எங்கேன்னு நம்மகிட்ட இந்த கேள்வி வருமான்னு கேக்குறேன். வராது. நம்மகிட்ட இருக்கிற யாருக்குமே வராதா? வெரி குட். இந்த கேள்வி யாருக்குன்னா சபையை வழி நடத்தக்கூடிய மூப்பருக்கான கேள்வி. ஏன்னா ஏன் சார்பா இந்த மந்தை நீ என்ன பண்ணிக்கோ பார்த்துக்கொண்டு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. இவர் அதை எப்படி பார்க்கணும்? புரியுதுங்களா? ஒரு கண்ணுல என்னது அது வேறங்க. அந்த பழமொழி முடிச்சிட்டோம். ஆக்சுவலா பழமொழியே சொல்லக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, இன்னும் உலகத்துல சொல்ல வேலியே பயிரை மேய்ந்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, எல்டர் ஆயிட்டா சிலருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, சாத்தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ற எல்டர் தான், வேற யாரையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவரை காலி பண்ணிட்டா மொத்தம் வந்து என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். அட்டாக் டெய்லி நடக்கும், கண்ணாபின்னா நடக்கும். யாருக்கு? எல்டருக்கு தான் நடக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்காம ஜனங்கள் பாவம் அந்த மனுஷனை போட்டு துவைச்சு எடுத்துருங்க. அது ஒரு குரூப் ஒன்று தனியா நடக்கும். சரிங்களா? அவருக்கு அந்த அந்த கஷ்டம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், எல்டருக்கு மட்டும்தான் தெரியும். தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே படுற கஷ்டத்தெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாம அப்படி மென்னு முழுங்கிக்கிட்டு இருப்பாரு. அங்கிட்டு துவைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தனியா ரெடி ஆகிருக்கும். இப்படி இருக்கும். சாதாரண டெஸ்ட் அடிக்கடி யாருக்கு வரும்னா இந்த மெய்ப்பனுக்கு வரும். லோ பேட்டரின்னு காமிக்குது, கரண்ட் போனதுனால காமிக்குதா? இது வரைக்கும் அப்ப நீங்க சுவிட்சே போடலையா? ரைட், பாருங்க. இப்பனாலும் மெய்ப்பனுக்கு தான் இந்த போகுது. சரிங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு புரியுதுங்களா? அப்ப எல்லா பொறுப்புகளும் அவருக்கு தான் என்ன இருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கோம். எல்லா டெஸ்டும் அவருக்கும் தான் வரும். அப்ப ஈஸியா அவரை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டப்புன்னு போட்டுருவோம். அதனால என்ன வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வருவோம், தலக்கணம் வந்து நான் தான் நான் அப்படின்னு என்ன ஆயிடும், கொண்டாந்துருவான். சாத்தான் கொண்டு அந்த ஈகோ கொண்டாந்து. எனக்கு ஒரு சபை ஒரு எல்ட்ரான்னு ஒரு சபையில 2 பேர் எல்ட்ராயிட்டாங்க. இந்த எல்ட்ரே போய் என்ன பண்றதுன்னா கண்டக்ட் பண்றது, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்றது. அந்த எல்ட்ரா என்ன பண்றதுன்னா எதுவுமே கொடுக்கறது இல்லை. அதாவது இங்க வந்து பேசுற பாயிண்ட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. இவரே எல்லாமே என்ன பண்ணிடுறது, செஞ்சிருது. இவரை ஒரு நாள் எங்க ஏத்த மாட்டாரு, ஏத்த மாட்டாரு. அவருக்கு என்ன ஆகுதுன்னா, நானும் எழுதுதான் இவங்க இவர் என்ன ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி டென்ஷன் ஏறுது. ஈகோ அப்படியே போராடு. அவரே சொல்றாரு என்கிட்ட வந்து, எப்ப சொன்னாருன்னா தான் குணமானதுக்கு அப்புறம் வந்து சொன்னார், பிரதர் முதல்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா நம்ம வாய்ப்பு தர மாட்டாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, பயங்கரமா இருந்துச்சு பிரதர். அப்புறம் தான் இது யாரு கொடுக்கக்கூடிய உணர்வுனா சாத்தான் கொடுக்கக்கூடிய உணர்வுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என் உடன் மூப்பரோட நான் என்ன பண்ணேன், சபைக்காக மந்தைக்காக நான் என்ன பண்ணேன், நிறைய காரியங்களை புரிஞ்சு நாங்கள் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு விட்னஸ் பண்ணேன். இதெல்லாம் ஓப்பனா சொல்லணுமே ஒருத்தர், நான் வந்து இந்த மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு. அவர் பெரிய ஒரு நம்ம ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு சகோதரர் அவர் அப்படி சொல்றாரு. அப்ப அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாருன்னா, மாடுகளை மேய்ப்பாயாக பேதுரு அவரு கூட என்ன சொல்றாருன்னா, இதே போல ஒரு அறிவுரை கொடுக்கிறார் மூப்பர்கள். 1 பேதுரு 5:2-4 வாசிக்கலாம். கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் வாசிக்கிறேன். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை மேய்த்து, நீங்க அங்க வசனத்துல வாசித்துருங்க சிஸ்டர். 1 பேதுரு 5:2 வாசிங்க. இது கட்டிங்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கு. 5வது அதிகாரம் என்னாச்சு,
1 பேதுரு 2ஆம் வசனத்துல உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் கண்டினியூ பண்ணு சுதந்திரத்தை இருமாப்பாக ஆளுகிறவர்களாக அல்ல மந்தையை மாதிரியாகவும் கண்காணிப்பு என்ன பண்ணுங்க செய்யுங்க. பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க பெறுவீர்கள். ஏன் அப்படின்னா ஆதி காலத்துல என்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் யோவான் இருக்கார் இல்லையா, அவர் தான் கடைசியா மரிச்ச அப்போஸ்தலன். இயேசுவுக்கு மிகவும் அன்பா இருந்த சீசன், கரெக்டுங்களா? இந்த அன்பா இருந்த சீசன் ஒரு சபையை ஆரம்பிச்சாருன்னா அந்த சபை ஜனங்களா எவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஆனா இவர் சபையை ஸ்தாபிச்சு ஒரு மூப்பரை ஏற்படுத்திட்டு போயிட்டார். சரியா? பின்னாடி அந்த சபைக்கு வராரு, அந்த எல்டர் அப்போஸ்தலன் யோவானை வர சொல்லல, வரவிடல சபைக்கு. யாரே வரவிடல, யாரு ஏற்படுத்தினா அவர் எப்பேற்பட்டவரு, அவர் ஒரு அப்போஸ்தலன்னு அவரே எங்க வரவிடல, சர்ச்சுக்குள்ள வரவிடல. ஏன்னா நான் ஏன் சபை, நான் தான் எல்டர் அப்படின்னு என்ன ஆயிடுச்சுன்னா, 3 யோவான் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களின் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு யோவான் எழுதுறார். அவர் பேர், அந்த எல்டர் பேரே எழுதிட்டார், தியோத்திரப்பு, அந்த எல்டர் பேர். அவருக்கெல்லாம் என்ன ஜட்ஜ்மெண்ட்னே நமக்கு தெரியாது. யோவான் எழுதிட்டார், அவர் பேர் எழுதிட்டார், இவர் என்னைய உள்ளக்கு சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்னு யோசிச்சு பாரு. சரி, அப்ப இந்த உன் மந்தை எங்கேன்னு சொல்ற அந்த கேள்வி வெறும் மூப்பருக்கு தானா அப்படின்னா இல்ல, மத்தவங்களுக்கு இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு இருக்கு இந்த கேள்வி. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தை உங்களுடைய பிள்ளைகள், கரெக்டா இல்லையா? இந்த பிள்ளைகளை யாரு மேய்க்கணும்? மூப்பரா வந்து மேய்ப்பாரு? வைக்க மாட்டேன். அப்ப உன் மந்தை எங்கே அப்படின்னு கேட்கிறாருன்னா, ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கு கேட்கிறார், உங்க பிள்ளை இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? ஆவிக்குரிய ரீதியில உங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்களா? சினிமா பாட்டு பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்களா? உலகத்தனமா இருக்குங்களா? உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்குறீங்க? யாரு கேட்கிறா? மந்தை எங்கே? அதே மாதிரி எல்டருக்கு பார்த்தோம். அதே போல தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நமக்கு கேள்வி என்னன்னா, நமக்கு நிறைய தாளந்துகள், பொறுப்புகள் இதெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா? இதையும் நம்ம எப்படி ஆவிக்குரிய ரீதியில செலவழிக்கிறோம்? இது எல்லாத்தையும் பிரியமானவர்களே, 7 கேள்வி பார்த்தோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அடுத்து என்ன? உன் மனைவியாகிய சாராள் எங்கே? அடுத்து என்னுடைய கணம் எங்கே? உன்னுடைய விசுவாசம் எங்கே? மத்த 9 பேர் எங்கே? உன் மந்தை எங்கே? ஒவ்வொரு கேள்வியிலும் தேவன் நமக்கு அருமையான பாடங்கள் என்ன பண்ணிருக்க. இதை கேட்டுட்டு எங்கேயோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. இங்கேதான் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். இந்த கூடாரம், இயேசு கிறிஸ்துவ கூடாரத்துல நம்ம எப்பவுமே சாரால் காவனன்ட்ல என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு நாள்ல இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை கர்த்தர் அவருடைய அநேக சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஒரு காதிலே கேட்டு மறு காதிலே நாம் விட்டு விடாம நம்ம இருதய பலகையில எழுதி, கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு பாயிண்டாவது உங்க மனசுல நிற்கும். எனக்கு தேவையெல்லாம் என்னன்னா, நான் எப்போதுமே சவர் சொல்லிட்டு கேட்டுக்கிறது என்னன்னா, எக்லீஷியா முடிஞ்சு போகும்போது ஒரே ஒரு பாயிண்ட், இவ்வளவு நேரம் பார்த்தல இந்த பாயிண்ட் எனக்கு
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு என்னை உணர்த்திச்சது. இந்த பாயிண்ட்டை நான் இனிமேல் ஃபாலோ பண்ண போறேன். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்த அறியாமையை போக்குச்சு. சொல்ற புரியுதுங்களா? இப்போ ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கோ, சரிங்களா? இவ்வளவு நேரம் பார்த்தல ஒரு பாயிண்டாவது இருக்கா இல்லையா? அந்த பாயிண்ட் என்னன்னு நீங்களே நினைச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், சரியா? ஆனா கேட்பேன். இப்ப கேட்க மாட்டேன். அடுத்த தேவன் சித்தமானா அடுத்த வந்தேன்னா எங்கே அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பாயிண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னு கேட்பேன். சொல்ற புரியுதா? ஏன்னா நம்ம எத்தனை சப்ஜெக்ட் கேட்கிறோம், எக்கச்சக்கமா கேட்கிறோம். ஆனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கணும், அவ்வளவுதான். ரொம்பலாம் வேணாம். நான் எக்கச்சக்க பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லல, கர்த்தர் என்னைய கருவியா பயன்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதுல ஒரு பாயிண்ட் நம்ம பிராக்டிஸ்க்கு எடுத்துடணும். இதை நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு என்ன பண்ணணும் எடுத்துடணும். ஏன்னா எப்போ இருதயம் ஒப்பு கொடுக்குதோ, அர்ப்பணிக்குதோ, பிராக்டிஸ்குள்ள வருதோ, அங்க இருந்துதான் மறுரூபம் ஆரம்பிக்கும். இல்லாட்டினா மறுவும் கிடையாது, ரூபமும் கிடையாது. சரி. எனவே பிரியமானவர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். கர்த்தர் உங்களோட கூட எனக்கு இப்படியாக அவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறாங்க. நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு இரட்சகர் மூலியமாக துதியும் ஸ்தோத்திரம் உயர்த்திக் கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் மதுரை சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.